அண்ணாமலை சார் பரப்புரைக்கு வந்தபோது அதிமுக வேட்பாளர்கள் எல்லாம் கான்ட்ராக்டர்கள் அப்படி பார்த்தா போட்டுக்காரு வெளியிட்டு தேனி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி எங்க கட்சியில பழைய இருந்த பிரமுகர் அவர் இருந்தப்பெல்லாம் சென்னையில தொழில இருந்தாரு. அவர் இப்ப 30 கேண்டிடேட் போட்டா 30 பேர் சொல்றாரு. அவர் ஒரு தொழில இருந்தவர். இப்ப இங்க நிறைய பேர் இப்ப இங்க அரசியல்ல கட்சி பணியில இருந்து கட்சி பணி ஆற்றுறவங்க இருப்பாங்க. கரெக்டா? நீங்க உங்க ஒன்றிய செயலாளரோ நகர செயலாளரோ மாவட்ட செயலாளரோ ஏதாவது பொறுப்புல இருந்து கட்சி பணி ஆற்றுறவங்க இருப்பாங்க. இதுதான் உண்மை. அவர் என்னவா இருந்தாரு, இப்ப என்ன பதவியில இருந்தாரு, என்ன பணியாற்றினாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இது தேவையில்லாத கேள்விகள்லாம் தவிர்க்கலாம். அதாவது பெரும்பாலும் கான்ட்ராக்டர்கள் அதுல வந்திருக்கவங்க. ஒன்னே சொல்லட்டுமா, நான் யாரையுமே போட்டியாளர் நினைக்கல. ஏன்னா மக்கள் என்னை தேர்ந்தெடுப்பார்கள், என்னை வெற்றி பெற செய்வார்கள். இந்த பகுதி மக்கள் என்னோடு என்ன சுவாசத்தோடு கலந்தவர்கள். அதனால என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்கிறது எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அதனால நான் யாரையும் போட்டியாளர்லாம் நினைக்கிறேன். 1999 நீங்க மக்களவை களம் தாண்டும் போது உங்களை எதிர்த்து போட்டியிடுவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து திமுக இணைந்தவர் 20 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி நீங்க போட்டியில் இருக்கும்போது உங்களை எதிர்த்து போட்டியிடுவது அதே அதிமுகவிலிருந்து பிரிந்து திமுக அமமுக என்னுடைய வேட்பாளராக நின்று கரெக்டா 2019 பார்லிமெண்ட் கேண்டிடேட் இருந்து கொண்டவர். அது சிலது அது மாதிரி ரிப்பீட் ஆகிறது. நம்ம அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்க அவரை தான் கேட்கணும். நீங்க கண்ணகி கோயில் விவகாரத்தை அரசியல்வாதிகள் தொட்டா அவங்களுடைய பதவி போயிடும் அப்படின்ற ஒரு அச்சத்தினால கண்ணகி கோயில் விவகாரத்துல யாரும் தலையிடுறது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு சார். நம்ம கண்ணகி கோயில் இதுக்குமே கேரள வனத்துறையும் கேரள அரசாங்கம் நம்ம தமிழக மக்கள் உள்ள போய் வழிபடுறதுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் போறாங்க. நான் என்ன அரசியல்வாதியா நினைக்கிறது இல்ல. அது தேனி தொகுதியில என்ன யாரு அரசியல்வாதியா நினைக்கிறதா நான் பார்க்கல. நான் இந்த தொகுதிக்கு சொந்தக்காரன், உறவினர்களுக்கு இங்க நம்ம பகுதி மக்களுடைய விருப்பம் எனக்கு தெரியும். அது ஏதோ நான் என்னுடைய விருப்பம் இல்ல. எல்லாம் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு போறப்ப எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்குன்னு மத்திய அரசு மூலம் அதை நிறைவேற்றி தர அனைத்து போச்சு. எனக்கு இதே மாதிரி எனக்கு இறை பக்தியெல்லாம் அதிகம். இதே மாதிரி இந்த நான்சென்ஸ் சென்டிமெண்ட்ல எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. பக்தி அதிகமா இருக்கிறப்ப, கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறப்ப இதே மாதிரி பயங்களே கூடாது. உண்மையான பக்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உண்மையா கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவனுக்கு எந்த பயமும் இருக்காது. அவன் சரியா நடக்கணும், அவ்வளவுதான். சரியா? அந்த 2024-26 அப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் மலரும் சாத்தியம்? அதுதான் நடக்க போகுது. சாத்தியம் இல்லை, அதுதான் நடக்கும். எங்க கூட்டணி மாபெரும் மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். எங்களுடைய முதல்வர் யாருங்கிறத நேற்றே ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் சொன்னேன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திறமையான, தகுதியான, சுயநலம் இல்லாமல் மக்கள் நலனில் ஈடுபாடு உள்ள ஒருவரை, மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒருவரை நாங்கள் வேட்பாளராக அனைவரும் சேர்ந்து ஒரு மனதோடு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. அதை மற்ற கட்சிகளும் ஒத்துக்கொள்வார்கள்.